கொலு. இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு மரபாகும். 9 நாட்கள் வீட்டில் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைக்கப்படும் கொலு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொலுவை பார்த்து வரலாம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க எங்காத்து தெய்வம், குழந்தை தெய்வம், அழகு தெய்வம் பாலா திரிபுர சுந்தரியை சேவிக்கலாம். எவ்வளவு அழகான திருமேனி, அவ்வளவு ஆசையா எல்லா நகைகளும் போட்டுண்டு, பாவாடை சட்டை போட்டுண்டு, எவ்வளவு அழகா தன்னோட பீடத்துல அமர்ந்து எல்லோருக்கும் அருள் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா ரெடியா. கையில ஜபமாலை, தாமரை, பக்கத்துல சின்ன கிளிய வச்சுண்டு எவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. பின்னாடி ஊஞ்சல்ல அவளோட தாய் மீனாட்சி மரகத பச்சை மடிசாறு கட்டிண்டு நின்ற கோலத்துல கிளிய வச்சுண்டு, பக்கத்துல மீனாட்சி மைந்தன் குழந்தையா நின்ற சுவாமிகள் தன்னோட புத்திரன் மற்றும் புத்திரி பாலா திரிபுர சுந்தரியுடன் எவ்வளவு அழகா காட்சி கொடுக்கறா. இந்த பக்கம் அம்பாள் சிவ பூஜையில இருக்கா. அழகான இந்த சிவலிங்க மேனிய திருமேனிய அம்பாள் அவ்வளவு அன்புடன் பார்த்து கொண்டு கையில மல்லிகை பூ மாலை சாத்துறதுக்கு ரெடியா எடுத்து வச்சுண்டு, கூட முழுக்க புஷ்பங்கள் மல்லிகை பூ மாலை சாத்தி பன்னீர் ரோசால பூஜை பண்ண போறா. குழந்தையா மகா பெரியவா இந்த காட்சிய ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கார். அவ்வளவு அழகான மேனி அம்பாள் சிவலிங்க தாரணம் பண்ணிட்டு, நகைகள் எல்லாம் நிறைய போட்டுண்டு அவ்வளவு அழகா அமர்ந்து சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீ வித்யாபீடம் ஏழ்படி கொலு. முதல் படியில தேவர்கள்லாம் இருக்கா. தசாவதாரம், அஷ்டலட்சுமி, அடுத்து மரப்பாச்சி, கலசம், சங்கரர் அவரோட சிஷ்யரோட கல்யாண செட், பரதம் செட், கர்நாடக இசை கச்சேரி செட், பிரதோஷம் செட், துளசி பூஜை, தலையாட்டி பொம்மைகள், வியாபாரி நம்ம செட்டியார் பொம்மைகள், இந்த வருஷத்து ஸ்பெஷல் தீம் 12 ஜோதிர்லிங்கம். வாங்க ஒண்ணுன்னா சேவிக்கலாம். முதல்து பீமாசங்கர், அடுத்தது பைத்யநாத், அடுத்தது ராமேஸ்வரம், நாகேஸ்வர், திரையம்பகேஸ்வர், காஷி விஸ்வநாத், ஓம்காரேஸ்வர், महाकालेश्वर, कृष्णेश्वर, मल्लिकार्जुन, सोमनाथ மற்றும் கேதார்நாத்,
எல்லோருக்கும் அம்பாள் இந்த நவராத்திரியில தன்னோட அருள் பரிபூர்ணமா பாலித்து எல்லோரும் அமோகமா இருக்கணும் என்று பிரார்த்தனையுடன் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.